வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ போன வீடியோல நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். பாருங்க ஃபுல்லா பாருங்க அந்த வீடியோவ. நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபுல்லா வீடியோ பாருங்க. அதுவும் இன்னொரு ரெக்வெஸ்ட் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப அடுத்து என்ன பார்க்கலான்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? அதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலான்னு ஒண்ணு தோணுச்சு. ஸோ அதான் ஃபர்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துரலாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுனா பேசிக்கா என்ன நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அ அ நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல தேர் ஆர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5000 6000 ஸ்டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மளால வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கையும் அனலைஸ் பண்ணி, அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி, நமக்கு அ அ ஒவ்வொரு ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைம் இருக்காதுங்க நெறையா பேத்துக்கு. நெறையா பேர் வொர்க்கிங் வுமனா இருக்கலாம், வொர்க்கிங் மென்ஸா இருக்கலாம். அவங்கள்ட்ட காசு இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு பண்ணணுங்கிறப்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்பதான் அந்த மியூச்சுவல் ஃபண்டுங்கிற கான்செப்ட் வந்துச்சு. என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. அவரு வந்து ஒரு நல்ல கை தேர்ந்த வித்தகரா இருப்பாரு. இல்ல ஃபினான்ஷியல் திங்ஸ்ல வந்து நாலேட்ஜ் அதிகமா இருக்கும். அவரனால ஒரு கம்பெனியோடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கு? ஒரு கம்பெனி அடுத்து ஒரு 10 வருஷத்துல எங்க இருக்கும்? எவ்வளோ ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும்? அப்படிங்கிற அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்ட் மேனேஜர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு? அவரு டிசைட் பண்ணுவாரு. அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து என்ன டிசைட் பண்ணும்? லைக் இந்த ஸ்டாக்ஸ்லலாம் இப்பலாம் பொசிஷன் எடுத்தோம்னா, நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிற பிளான் பண்ணுவாங்க. ஒரு அனலைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், மொமெண்டம் அனாலிசிஸ், சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இந்த மாரி நெறைய விதமான அனாலிசிஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து என்னன்னா, நம்மள மாரி ரீட்டெயில் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீட்டெயில் யூசர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலேட்ஜும் கம்மியா இருக்கும். செகண்ட் வந்து டைம் கன்சம்ப்ஷனும் அதிகமாகும். ஸோ வொர்க்கிங் பீப்பிள்க்கெல்லாம் இந்த மாரி அனலைஸ் பண்றதுக்கு டைம் கிடைக்காது. ஸோ என்ன நடக்கும் என்ன அதனால என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒண்ணு செக்மெண்ட் இருக்கு. அதுல ஒரு மேனேஜர்ன்னு இருப்பாரு. அவரு வந்து நமக்காக டெசிஷன்ஸ் எடுப்பாரு. லைக் நம்ம வந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ₹1000 குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி ₹1000 நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில குடுத்துருவோம். அவங்க வந்து அந்த டைம்ல எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணும்னு ஆஸ் பர் தெயர் அனாலிசிஸ் தே வில் இன்வெஸ்ட் இட். புரியுதுங்களா? நமக்காக ஒரு வேலையாள வச்சு, அவங்க நமக்காக இன்வெஸ்ட் பண்ணி, வர்ற லாபத்தில அவங்க துளியூண்டு கமிஷன் எடுத்துக்கிட்டு, மீதி லாபத்த நமக்கு யூசருக்கு பாஸ் பண்ணிருவாங்க. ஸோ அதுதான் பேசிக்கான ஃபண்டு. பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட நம்ம பல்க்கா தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ₹10,000 தான் பண்ணணும். ₹20,000 தான் பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட்டுமே இல்லைங்க. இப்ப இந்த ஃபண்டுல ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்தேன் பாருங்க. ₹10 கூட அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க பாருங்க. மினிமம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட், மினிமம் ஃபார் செகண்ட் இன்வெஸ்ட்மென்ட். ₹10லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் நம்ப மாட்டீங்க. பீப்பிள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுன்னாவே 1000, 10,000, 20,000 அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ ₹10, ₹100, ₹500 இந்த மாரி ரேஞ்ச்லயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? ஸோ அ நமக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல நெறைய விதமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம எப்படி ஸ்டாக்ல ஒரு 5000, 7000 கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அதே மாரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நெறைய விதமான ஸ்டாக் அ அ ஃபண்ட்ஸ் இருக்கு. லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட், ஆ மொமெண்டம் ஃபண்ட், குவாலிட்டி மொமெண்டம் ஃபண்ட், டாப் 50, மிட் 50 அந்த மாரி நெறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன கான்சன்ட்ரேட் பண்றோம்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஏன் நான் ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட எடுக்கிறேன்னா, நிஃப்டி 50ங்கிறது வந்து டாப் 50 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? டாப் 50 கம்பெனிஸ். ஸோ வந்து செபி அண்ட் இந்தியன் கவர்ன்மெண்ட் ட்ராக் பண்றது, மத்த வெளிநாட்டவர் லைக் மத்த கண்ட்ரீஸ்லேருந்து ட்ராக் பண்றது வந்து நிஃப்டி 50 தான் ட்ராக் பண்ணுவாங்க. இது வந்து ஓவரால் குரோத் ஆஃப் இந்தியாவ ஷோகேஸ் பண்ணும். புரியுதுங்களா? நமக்கு எப்படி ஒரு புக்ல இண்டெக்ஸ் ஷீட் இருக்கும்ல, இந்த புக்ல என்னென்னலாம் கன்டென்ட் இருக்கு அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் ஷீட் இருக்கும் தெரியுங்களா? அதே மாரி இண்டெக்ஸ் ஷீட்டுன்னு அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஒரு 50 ஸ்டாக்க நான் இப்ப பார்த்தேன்னா, என்டையர் இந்தியா மார்க்கெட்டோடைய குரோத், ப்ரொஜெக்ஷன், ட்ரஜெக்டரி லைக் எவ்வளோ ஜிடிபி எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதனால தான் இதை வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறோம். ஸோ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் நிறைய விதமான இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் இருக்குது. அகெயின் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, சென்செக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, இடிஎஃப்ஸ் இருக்குது நிஃப்டி 50லேயே. அந்த மாதிரி நிறைய ஒரு விதமான ஃபண்ட்ஸும் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சும்மா ஒரு கூகுளில் போய் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜில் லேண்ட் ஆவீங்க. இது ஒரு க்ரோ வெப்சைட்டு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல் டைம் மேப்புக்கு போட்டிருக்கேன், ஆல் டைம் சார்ட் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இது வந்து எங்கே 30 ஜூலை 2021 ஆரம்பித்த இந்த ஃபண்டு நவி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. நான் நவிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த விதமான நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்தீங்கனாலும் ஓகே தான் அனலைஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். நான் எந்த ப்ரொமோட்டும் பண்ணல நவிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை ஷோ பண்ணுறேன். ஸோ இவன் லான்ச் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29th ஜூலை. அப்போ இந்த ஃபண்டோட ப்ரைஸ் வந்து என்ஏவின்னு வாங்க, நெட் அசெட் வேல்யூ. ஓகேங்களா? ₹9.91. ஓகேங்களா? அதனுடைய க்ரோத்து இப்போ 2020லேருந்து இப்போ 2025 இருக்கோம், 24 இருக்கோம். இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16.42. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 60% கொடுத்துருக்கான். எத்தனை வருஷத்தில்? 3 வருஷம் முழுசாக முடியலைங்க. 2021 ஆகஸ்ட்னு வச்சிங்கன்னா, ஜூலைன்னு வச்சிங்கன்னா, இப்போ 2024 ஜூலை முடிஞ்சிருச்சு. ஸோ 22, 23, 24 3 வருஷம் முழுசாக முடிஞ்சிருக்கு. நமக்கு 60% க்ரோத் கொடுத்துருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த பேங்க்னாலுமே இதை கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? நம்ம வந்து எஸ்ஐபியில் நம்ம 60% கேப்சர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு 1000 போட்டிருக்கேன், இந்த ப்ரைஸில் ஒரு 1000 போட்டிருக்கேன், மாதம் ஒரு 1000 போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் ஒரு நமக்கு 30% கேப்சர் பண்ணியிருக்கலாம். கேப்சர்னா நமக்கான ப்ராஃபிட் வந்திருக்கும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஸோ இதனால் இவன் நவிக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது நிஃப்டி 50ங்கிறதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மேபி லெஸ்ஸாக இருக்கலாம். பட் ஆனால் அவனுக்குன்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சுருப்பான். லைக் நம்ம ஃபண்டை வந்து அவன் மேனேஜ் பண்ணுறான்ல, நான் சொன்னல கமிஷன் எடுப்பாங்கன்னு. அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இங்கே பாருங்கள் 0.06%. இது எவ்வளோ போய்டுன்னு நினைக்கிறீங்க? இதுதான் இருக்கிறதுலே கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு 1000 0.06ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ? மேபி 0.65 சம்திங் தான் வரும். புரியுதுங்களா? ஸோ வந்து வெரி லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுக்கு அட்வான்டேஜே அதுதான், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வெரி லெஸ். ஏன்னா இது வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸை தான் ஃபாலோ பண்ணுறான். ஸோ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ரிலையன்ஸ் பேங்க்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐசிஐசிஐ பேங்க், இன்ஃபோசிஸ், லாசன் அண்ட் டூப்ரோ, ஐடிசி, இந்த மாதிரி நிறையா பேங்க்ஸ் விதமான அதே மாதிரி செக்டார்ஸும் இருக்கும். பாருங்கள், பவர் கிரிட் இருக்கான், சன் ஃபார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்மாவில் இருக்கான், டாடா மோட்டார்ஸ் வந்து ஆட்டோமொபைல்ஸில் இருக்கான், மாருதி சுசுக்கி. ஸோ இந்த மாதிரி இப்படி தான் நம்ம வந்து ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவன்ட்ட எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா ஆராம்ஸே நீங்கள் வந்து ஒரு 12-13% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபண்டுலேருந்து. ஸோ லாங் டேர்மில் எகெயின் இது வந்து நான் இன்றைக்கி போட்டு நாளைக்கு எதிர்பார்க்குற வேலை இல்லைங்க. இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு தான் வந்து நம்ம பில்ட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி பாருங்கள், பியர் கம்பேரிசன்ஸும் இருக்குது. நீங்கள் நிறையா விதமான மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இருப்பாங்க, லைக் நவி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எய்டெல்வைஸ், மோட்டிலால் ஓஸ்வால், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்காங்க. அவனுங்களும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி படிங்க. கொஞ்சம் ஒரு ½ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஒரு ₹500 ஆரம்பிங்க. நம்ம அதிகமாகலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்க. நம்ம சிறுதுளி தான் பெருவெள்ளம். ஸோ கொஞ்சமாக ஆரம்பிங்க. உங்களுக்கே க்ரோத் பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு தெரியும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அப்போ தான் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நம்ம வந்து வெளியிலேருந்து தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகாதுங்க. நம்ம பணம் ஒரு ₹500 ஒரு ₹100 போட்டோம்னா தான் நமக்கு உண்டான கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இருக்கிறதுலே சேஃபஸ்ட் அசெட் வந்து நமக்கு இண்டெக்ஸ் ஃபண்டு தாங்க, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இதுதான் இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸ். இந்த டாப் 50 கம்பெனிஸுமே ஜீரோக்கு போயிடுவான்னு நம்புறீங்களா, நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. புரியுதுங்களா? இந்த டாப் 50 கம்பெனி ஏதாவது ஒரு கம்பெனி கூட போகிறான்னு வச்சுக்கோங்க, மற்றதுக்கெல்லாம் நம்ம வந்து அதுக்கு தான் ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணுறோம். புரியுதுங்களா? இந்த நீங்கள் போடுற ₹100 எப்படி போகும்னா, இவனுக்குள்ள ஒரு ₹10 போகும், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு ₹10, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ₹6, ஐசிஐசிஐ பேங்க்கில் ₹5 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி தான் வந்து டைவர்சிஃபை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், அசெட்ஸ் 11.45. இப்போ நீங்கள் ₹100 போட்டிங்கன்னா ₹11 வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் போகும், ₹9 வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் போகும், 7.85 வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் போகும். புரியுதுங்களா? இப்படி தான் வந்து நம்ம ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ண முடியும். நீட்டாக சேஃபாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்னு வரும். அது வந்து இருக்கிறதுலே கம்மி, லைக் 12.5% வி ஹவ் டு பே ஆஃப்டர் 1.25 lakhs. ஒரு வருஷத்துக்கு மேலே நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி 12.5% நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணணும். வர்ற ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தாங்க, நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு இல்லை, வர்ற ப்ராஃபிட்டுக்கு. லெட்ஸே ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு ₹1000 வெளியில் எடுக்கிறீங்க, ₹1000 ₹400 உங்களுக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட்டாக இருக்கும், மீதி ₹600 ப்ராஃபிட்னா அந்த ₹600 உண்டான டேக்ஸ் தான் நம்ம கட்டணும். ஸோ அதுலேயும் பயப்பட தேவையில்ல. ஸோ நம்ம இருக்கிறதுலே சேஃப் அசெட் நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி எப்பயுமே மியூச்சுவல் ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
வேற ரெகுலர் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அதை சூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறேன்னு யோசிச்சிங்களோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் ஃபண்டு தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா ரெகுலர் ஃபண்டில் வந்து கமிஷன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் டைரக்ட் ஃபண்டில் தான் கம்மியான கமிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்க மாட்டீங்க மேபி. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது யாருக்காவது உபயோகம் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் அடுத்தவங்களும் வளருவாங்க. ஸோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வளரலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.